அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பத்மொழி கற்போம் பகுதி 721 அப்பத்தி டிசட்ஸோம் வத்தியம் பார்ட் 721. நாங்களே படிக்க போகிறது கொஞ்சம் vocabulaire. ஓகேயா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée et votre week-end? உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் தத்துறேன். ஒன்று வந்து ஒரு டியாலாக் கொண்டு அந்த டயலாக்ல நீங்கள் ஃபீல் பண்ணணுமே. அதே மாதிரி ஆர்த்திக் அண்ட் டெஃபினிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின். அவளா கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தந்த ஜிம்லர் அவர்கள், ரஃபிகா அவர்கள், செல்வி அவர்கள் உங்கள் மூவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அதே மாதிரி முதலும் 18ஆம் தேதியாக இருக்கும் செல்வி அவர்களும் பதில் தந்திருக்கிறீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்போ நீங்கள் பிந்தி பதில் மேட்டதலுக்கு போட்டால் கூட நான் இதில் எல்லாருடைய பாயிண்ட்ஸும் சேர்த்துக்கொண்டு தான் வரேன். ஓகேயா? அதையும் சொல்லிக்கொண்டு சரி, நாங்கள் இன்றைக்கி உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு vocabulaire. இந்த vocabulaire இப்போ aujourd'hui, இன்றுன்றதை நாங்கள் ஃப்ரெஞ்சில் aujourd'hui சொல்லுவோம். டுடே ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சின்ன சின்ன டெக்ஸ்ட்டுகளில் படிச்சுனாங்க. ரெண்டாலும் திருப்பியும் உங்களுக்கு அதை ஒரு செப்ரேட்டாக இதை நான் செய்திருக்கிறேன். இயர்ண்டா நேற்று, ஜஸ்டர்டே. துமாண்டா நாளை, டுமாரோ. மத்தம் ஏன்னா இப்போ இயர்ண்டா நேற்று, மத்தாண்டா நேற்று காலை, ஜஸ்டர்டே மார்னிங். இப்போ மத்தாண்டா மார்னிங் என்ன, இப்போ மத்தாண்டா நேற்று காலை. இயர்ன்றதான் தியர். எப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் அநேகமான ஃப்ரெஞ்ச் சொற்கள் இப்போ இந்த இந்த கடைசி லெட்டரும் அடுத்த செகண்ட் வேர்டுட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்த்து வாசிப்பார்கள். ஓகேயா? தியர். ஓகே, நேற்று முன்தினம். நாங்கள் சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவோம் முந்த நாள், அப்படி சொல்லுவோம் பிஃபோர். ஓகே, பிஃபோர் ஜஸ்டர்டே, பிஃபோர் நேற்று. அப்போ முன்தினம்ன்றது பிஃபோர், அது இயர். தியர். இந்த அவோன்றது தான் இங்கே பிஃபோராக வருது. துமா மத்தம். இப்போ தியர், மத்தம் இவெல்லாம் உங்களுக்கு இயருக்குள்ளே வந்துடும். அடுத்தது இந்த துமா சொல்லிக்கல, துமா மத்தம் நாளை காலை. ஓகே, நாளை காலை, டுமாரோ மார்னிங். துமா மத்தம். après demain, ஓகே, après demain நாளை மறுநாள். ஓகே, ஆஃப்டர் டுமாரோ, après demain matin. ஸ்வார்ண்டா சாயந்தரம் அல்ல சாயங்காலம், அப்படி இல்லை பின்னேரம். பேச்சு வழக்கில் நாங்கள் அதை பின்னேரம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, ஈவினிங். மத்தாண்டா காலை. என்ன, மத்தாண்டா காலை. ஓகேயா? மத்தாண்டா காலை, மார்னிங். நுய்யண்டா இரவு, நைட். மிதி மதியம், நண்பகல். மதியமும் சொல்லலாம், நண்பகல் அப்படின்னு சொல்லலாம், நூன். ஓகே, இப்போ மிதி, நுய், மத்தம், ஸ்வார், après demain matin, hier matin, demain, hier, aujourd'hui. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே, இதெல்லாம் திருப்பி சொல்லி பாருங்க, பாடமாக்கி பாருங்கள். நீங்கள் vocabulary படிச்சு கொண்டிருந்தீங்கன்னா பெருசாக இது இருக்காது. நான் வேர்புகளோடு சேர்த்து இது படிச்சிங்கன்னா தான் உங்களை நான் அதை கொண்டு வருவேனே, அந்த குட்டி குட்டி டெக்ஸ்ட்டுகள் மாதிரி. அதை சொல்லுவோம் எக்ரீட், இப்படி கோபரசியம் எக்ரீட், இப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். சரியா? ஆனால் இதையும் பாடமாக்க பாருங்கள். ஓகே, பாடமாக்குறதான் ஈஸி. சரி, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி இன்றைய கேள்வி après demain என்றா என்ன, avant-hier என்றா என்ன, nuit
நுய் என்றா என்ன? திருப்பி சொல்கிறேன். après-demain, après-demain, avant-hier, avant-hier, nuit, nuit. இந்த 3 கேள்விக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதிலை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உவா தூஸ் மூஜோக்னே. நன்றி, வணக்கம். விசி